திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகே வாங்கிய விதைகளுக்கு ரசீது கேட்ட விவசாயிகளை வேளாண் அதிகாரி அவதூறாக பேசிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. வந்தவாசியை அடுத்த பெரணமல்லூரில் உள்ள வேளாண் விரிவாக்க மைய அலுவலகத்தில் வாங்கிய விதைகள் முளைப்பு திறனற்றதாக இருந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். தரமற்ற விதைகளால் பெரும் இழப்பை சந்தித்ததாக விவசாயிகள் கண்ணீர் வடித்தது பற்றி புதிய தலைமுறையில் கடந்த வாரம் செய்தி ஒளிபரப்பாகியிருந்தது. விதைகளுக்கான ரசீது வழங்குவது இல்லை என்றும் வேளாண் விரிவாக்க மைய உதவி இயக்குநர் கோவிந்தராஜ் மீது விவசாயிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். நெல்லுக்கு பில்லு ரசீது உரிய ரசீது கேட்டாலும் ரசீதும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன மாதிரி எத்தனையோ விவசாயிகள் பெரணமல்லூர் ஒன்றியத்தில் வாங்கினவங்களுக்கு யாருக்குமே பில்லு ரசீது கொடுக்கல. இதுக்கு உயர் அதிகாரி தலையிட்டு மாதம் என்ன விற்பனை ஆகிறது, எவ்வளோ காசு வசூல் பண்ணியிருக்கிறீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் இதை தலையிட்டு கேட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்நிலையில் அதே பெரணமல்லூர் வேளாண் விரிவாக்க மையத்தின் உதவி இயக்குநர் கோவிந்தராஜ் அங்கு வழங்கப்பட்ட உளுந்து துவரை விதைகளுக்கு ரசீது கேட்ட பிரகாஷ் என்ற விவசாயியை தகாத வார்த்தைகளால் பேசுவது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. வேளாண் அதிகாரி கோவிந்தராஜின் அணுகுமுறை குறித்து திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் இயக்குநரிடம் கேட்டபோது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உயரதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக வந்தவாசி செய்தியாளர் ஆர். ஆஜா ஷெரீப்.